வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் தமிழ் கேமிங் சேனல்லேருந்து பாஸ் ஃபைட் மூமெண்ட்ஸ் 3 அதான் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு செம்ம கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த கேம்லேருந்து மட்டும்தான் பாஸ் ஃபைட் வரப்போதா அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த கேமுக்கே தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த இந்த ப்ளேலிஸ்ட்டே நிறையா வீடியோஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ பாஸ் ஃபைட்ஸ் இந்த ஐயோ வளருதே, அவ்வளோ பாஸ் ஃபைட்ஸ் இந்த கேமில் வரும். சில்க் சாங்கில், ஹாலோ நைட் சில்க் சாங்கில், ஏன் குட்டி குட்டி எனிமீஸ் கூட ஒரு பாஸ் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. மினி எனிமீஸ்லாம் நிறைய இறக்கி கான்லெட்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மில் கூப்பிடுவாங்க. அந்த டேர்ம்ஸ்லாம் ரீசெண்டாக தான் எனக்கு தெரியும். ஹாலோ நைட் ஒன்று நான் ஆடிருக்கேன், ஓகேவா. ஒரு 60 ஹார்ஸோ 70 ஹார்ஸோ நான் ஆடிருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்லாம் பண்ணலை. லாஸ்ட்டாக சிட்டி ஆஃப் டியர்ஸ்லாம் எங்கேயோ போயிட்டு இருந்தேன். இல்லை ஆன்சியன்ட் பேவா, சரி அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பேர் வரும். ஆன்சியன்ட் பேசினா ஞாபகம் இல்லை, ஓகேவா. அந்த இடத்துல ஒரு ட்ரீம் நெய்யில் வச்சு ஒரு அட்டாக் ஒன்று பண்ணுவோம், ஓகேவா. ஒரு இனிமே வரும் 2 தடவை நான் அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதோட இம்பார்ட்டனாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், ஓகேவா. அதனால தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஹெக்டிக்காக இருந்துச்சு எனக்கு, இங்கேயும் மாற்றி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால அந்த கேம் அப்படியே பாஸ் பண்ணேன், அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டேன், ஆடவே இல்லை. செம்ம கேமுங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே புரியாது. எந்த பிளேயர்ஸாக இருந்தாலும் ஒன்றுமே எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க, ஓகேவா. என்ன பண்ணணும், இங்கே போகணும், எதுவுமே சொல்ல மாட்டாங்க வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும். ஒரு 1 hour 2 hour ஏன் 3 hours அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே புரியாது, ஏன் கடுப்பாக கூட வரும், அந்த மாதிரி இருக்கும். போதான் உங்களுக்கு நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி போதான் புரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும், ஓகேவா. அப்படிப்பட்ட ஒரு கேம், அதுக்கு ஒரு சீக்வல், அதுவும் 8 வருஷம் கழிச்சு சில்க் சாங் அப்படின்ற ஒரு கேம் வருது. இதுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓகேவா. எனக்கு அந்த டைம்லாம் ஒன்றும் தெரியாது. நான் அந்த டைம்லலாம் ஹாலோ நைட் ஆடலை. இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த வருஷம் தான் ஆடினேன். அது பாதியிலே விட்டேன், ஓகேவா. அது ஒரு காரணனால மறுபடியும் ஆடணும்னு தெரியல எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு கேமுக்கு 8 வருஷம் கழிச்சு ஒரு சீக்வல் வருது அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஃபேன்ஸ் இந்த கேமுக்கு வந்து கேம் ஆஃப் த இயர் கூட வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரூமர் போயிட்டுருக்குது. வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா அது 2D கேம் அப்படின்றதுக்காக வராது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் தெரில, வரணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா எனக்கு நான் பெருசாக இப்போ ஆடிக்கிட்டு இருக்கேன் சில்க் சாங், ஓகேவா. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கேம் ஹாலோ நைட் சில்க் சாங் அப்படின்றத நான் இப்போ தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆக்ட் 3ல் இருக்கேன். ஆக்ட் 3ல் அபிஸில் இந்த வாய்டுக்குள்ளே லாஸ்ட் லேஸ் அப்படின்ற ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. எனக்கு லேஸ் இருக்கா, அதோட 3rd ஃபைட் இது, பாஸ் ஃபைட் இது. ஆல்ரெடி 2 தடவை ஃபைட் பண்ணியிருப்போம். அப்புறம் 3rd ஃபைட் வந்து இப்போ வாய்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது அபிஸில். அபைஸா பள்ளத்தாக்கு குழி, அந்த மாதிரி பாதாள குழி அப்படின்ற மாதிரி அதுக்கு பொருள் வரும். இப்போ அந்த ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. இந்த கேம் பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்றது, ஓகே டிஃப்ரென்ஸ் சொன்னால் சொல்லலாம் நினைக்கிறேன். நான் இப்போ ஓகே இந்த ரியாக்ட் பண்ணுவேன், அதுக்கு முன்னாடி இந்த கேம் பற்றி சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் ஹாலோ நைட் ஆடினேன், அதுக்கப்புறம் சில்க் சாங் வரப்போகுதுன்றது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஆடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நான் டவுட்டில் தான் இருந்தேன். நான் பெருசாக ஆட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் நான். ஆனால் தமிழ் கேமிங் வந்து லைவ் போடும்போது சிலுக்கு அப்படின்னு டைட்டில் போடுவாங்க. லைவ் போட்டால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இந்த மறுபடியும் இந்த லோரை மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த கேமுக்குள்ளே மறுபடியும் வரலாம் அப்படின்றது மோட்டிவேட் பண்ணி என்னை உள்ளே வர வச்சது தமிழ் கேம் மட்டும்தான். ஏன்னா அவங்க லைவ் போட்டுருக்காட்டி கண்டிப்பாக மறுபடியும் சில்க் சாங் ஆடிட் பண்ணான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா டெய்லி நான் ஆடிட்டு தான் இருக்கேன். எப்படியும் ஒரு செஷனாச்சும் கம்பல்சரி ஆடிடுவேன், இல்லை 2 செஷன் கூட போகும், 2-3 செஷன் கூட ஆடிருக்கேன் நான். அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. இப்போ வரைக்கும் 75 hours கூட வரைக்கும் விளாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறையா அடி வாங்குவேன், அது ஒரு பக்கம். ப்ளஸ் நிறைய எக்ஸ்ப்ளோரும் பண்ணுவேன், சைட் கோஸ்ட்டும் நிறைய எல்லாத்தையும் முடிக்கணும் பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். அதனாலே எனக்கு 75 hours வரைக்கும் போய்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ போகுமே எனக்கு தெரில, பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் எப்படின்னா கேட்கலாம், எனக்கு சொல்லணும்னு தோணுது. இந்த கேம் பற்றி ஏதாச்சும் பேசணுமே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் ஆச்சு, இது 5 நிமிஷம் கிட்ட ஆக போகுது, ஓகேவா. ஃபஸ்ட்டு கேம் வந்துட்டு ஒரு மேஜிக்கு, ஸ்பெல்லு, பவர்ஸ், எபிலிட்டி அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப. அது மட்டும் இல்லாமல் அந்த என்விரான்மெண்ட்டு, மியூசிக் எல்லாமே ரொம்ப சேடாக உங்களுக்கு ஃபீலிங் வந்தீங்கன்னா சேடாக உங்களுக்குள்ளே ஒரு எம்டினஸ் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு அந்த கேம் விளாடும் போது. எனக்கே ஒரு மாதிரியா கனமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னும் எனக்கு ஒரு கனமான ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு கொடுத்துச்சு. ஆனால் சில்க் சாங் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தான் கொடுத்துச்சு. நல்லா என்விரான்மெண்ட்டே நல்லா பிரைட்டான என்விரான்மெண்ட்ஸாக இருக்கட்டும். அது இல்லாமல் மேஜிக் அந்த மாதிரி விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக அந்த கேமில் இருக்கும். நிறையா டூல்ஸ் அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. எதுவுமே மேஜிக் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ரியலாக இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான எபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். எல்லா எபிலிட்டிஸும் அப்படி தான் இருக்கும். எபிலிட்டிஸாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸாக இருக்கட்டும். டூல்ஸ்ன்ற பேர் வச்சுருப்போம், அதில் வந்துட்டு ஸ்பெல்லு, சாம்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க, சாம் அப்படின்ற பேரில். அதுக்கு நாட்ச் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மெமரி லாக்கெட் அதில் வந்துட்டு டூல்ஸ் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. ப்ளூ டூல் தாங்க எனக்கு இன்னொரு ஸ்லாட் இருந்தால் நல்லா இருக்குன்னு அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் தரமாட்டானுங்க அவ்வளோதான். ஆக்சுவலாக ஈவா அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு இருக்கும். அது ஆக்சுவலாக கேமை பற்றி தெரிஞ்சவனுக்கு நான் சொல்கிறது புரியுது, இத்தனை நான் சொல்கிறது புரியுது எனக்கு தெரியல.
அதை ஈவோ அதுகிட்ட போயிட்டு நம்ம பேசினோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாட்லாம் கொடுப்பாங்க. ப்ளஸ் ஹண்டர் கிரெஸ்ட்டை வந்து அப்படி இல்லாமல் ஆக்சுவலாக கிரெஸ்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டமே இந்த கேம்லாம் வந்து அதில் அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு தான் கிரெஸ்ட் அப்படின்றதான் கிடையாது, ஒரே ஒரு தான். நான் அதை வச்சு போகிற மாதிரி இதில் வந்து இது வரைக்கும் நான் 5 கிரெஸ்ட் எடுத்து 6 எடுத்துட்டேன். ஹண்டர் கிரெஸ்ட் தான் ஸ்டார்டிங் கொடுத்தேன், அதுக்கப்புறம் வாண்டர் கிரெஸ்ட் எடுத்தேன், ரீப்பர் கிரெஸ்ட் எடுத்தேன், அதுக்கப்புறம் பீஸ்ட் கிரெஸ்ட்டு, ஆர்கிடெக்ட்டு, ஷாமன் கிரெஸ்ட்டு, அப்புறம் விச் கிரெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஏன்னா எப்படியும் நான் யூடியூப்பில் வந்து ஒரு சில எனக்கு அப்படியே ஸ்பாயில் ஆயிடுது, அதுதான் தெரியல. எனக்கு அடிக்கடி ரெக்கமெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா சில்சா கேம் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம ஒரு சிலது வந்து புரியாட்டி வச்சு பார்ப்பேனா, அதுலேருந்து நிறையா விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, ரெக்கமெண்ட் ஆகிட்டே இருக்குது, அதில் ஸ்பாயிலும் ஆகிடுது எனக்கு. ஸோ அதில் விச் கிரெஸ்ட் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது, அது எங்கே கிடைக்கும் அதெல்லாம் தெரியல, பார்க்கலாம். ஆக்ட் 2 மறுபடியும் கேமை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் கேமில் ஆக்ட் 2 அப்படின்ற ஒரு இருக்கும். அதில் எண்டிங்கில் வந்துட்டு 2 விஷயம் எனக்கு கேட்டுச்சு. நீடோலின் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு பைண்ட் யூஸ் பண்ணுறது. நான் நீடோலின் யூஸ் பண்ணி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்து ஆக்ட் 3 போயிட்டுருக்கு, பார்க்கலாம். அது பைண்ட் யூஸ் பண்ணி தான் என்ன ஆயிருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் நிறைய எண்டிங்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் லாஸ்ட்டாக கேமை முடிச்ச வாட்டி தான் பார்க்கணும் நான் எந்த எண்டிங் போயிருக்கேன் அப்படின்றது, அப்போ தான் தெரியும் எனக்கே. ஓகேங்க, இவ்வளோ நேரம் கேமை பற்றி நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேசணும் அப்படின்றது இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கேமில் இந்த கேமும் ஒன்று. அதுவும் ஒரு 2D கேம். யோசிச்சு பாருங்கள், 2D கேம் வந்துட்டு அதோட ஆர்ட் ஸ்டைல் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அந்த கேம் பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க. நான் கூட ஒரு போல் கூட வச்சுருந்தேன் நான் சேனல்லே. கேம் வந்து ஆக்ட் 2ல் இருந்த போது நான் வச்சுருந்தேன். ஆக்ட் 2வோட எண்டிங்கில் இருந்தபோது அந்த போல் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி சில்சாங் அப்படின்னு ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன், இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படி மாதிரி கேட்டிருந்தேன். அதில் ஓட்ஸ் வந்து கம்மியாக தான் வந்துருந்துச்சு, ஆனால் தெரியும் எனக்கு இந்த கேம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதிகமாக வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஓட்ஸில் தெரியாட்டி தெரிஞ்சுங்க. மேபி நீங்கள் உங்களுக்கு ஆட ஆரம்பிச்சுன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போதான் பழகும். இது எனக்கு தெரியும், எனக்கு இந்த கேம் இப்படி தான் இருக்க போது அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு தெரியும். ஏன்னா ஹாலோ நைட் 1 ஆடிக்கிறனால எனக்கு ஓரளவு தெரியும். அதனால தான் இந்த கேம் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக இல்லாமல் இருந்துச்சு. இந்த கேம் ஸ்டார்டிங்கில் ஆட கிளம்பினீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். எனக்குமே அப்படி தான் இருந்திருக்கும். ஒருவேளை நான் ஆடாமல் இருந்திருந்தேன்னா, ஃபஸ்ட் டைம் ஆடாமல் இருந்தேன்னா. ஏன்னா ஒன்றுமே புரியாது, எங்கே போகணும் எதுவுமே தெரியாது, சுத்தமாக ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. மற்ற கேம்லாம் எடுத்துங்களேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்கள்ல, இப்போ இங்கே போகணும் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இதுவும் அப்படி இருக்கும், பட் அதுவே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் உங்களுக்கே தெரியுன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதான் சொல்ல வரேன், இதுலேயுமே ஆப்ஜெக்டிவ்லாம் இருக்கும். சரி, அது எப்படி இருக்கும்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஃபஸ்ட் ஆக்டில் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஆக்டோட எண்டிங்கில் தான் அந்த இடத்துக்கே போவீங்க. ஆனால் அதான் ஆப்ஜெக்டிவ். யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. மெயின் ஆப்ஜெக்டிவே அங்கே தான், அந்த இடத்துக்கு போகிறது தான். ஆக்ட் 1ஓட மெயின் ஆப்ஜெக்டிவே ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றது தான். ஆனால் அந்த ஆக்ட் 1ஓட எண்டிங்கில் தான் இங்கே போவோம். அது வரைக்கும் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒவ்வொரு எபிலிட்டிஸாக நீங்கள் அச்சீவ் எடுத்துக்கிட்டே வந்து டூல்ஸ் அக்யூர் பண்ணுறது, எபிலிட்டிஸ் அக்யூர் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணி 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 கண்டுபிடிச்சாங்க. உள்ள என்பிசி கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி போங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த கேம் பற்றி. ஓகே, தமிழ் கேமிங் பாஸ் ஃபைட் மூமெண்ட்ஸ் 3 நம்ம சேனல் யாரும் சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானோட சேர்ந்து இந்த பாஸ் ஃபைட் மூமெண்ட்ஸை பாருங்கள். போகலாம். சில்சாங் மட்டும் வராதுன்னு நினைக்கிறேன், மற்ற கேம்ஸும் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்த்து அப்புறம் பாக்குறேன். ஆனா இவனை பார்க்க முடியாது, இவனை ஒட்டே பார்த்துட்டு போயிரு. இதை முடிச்சு போறா, இல்ல மாட்டுவல்ல சாவு. கோபக்காரம் போல ரொம்ப கோபமா இருக்க தெரிஞ்சிருச்சா? இதெல்லாம் கம்மிடா. அப்பா சாவு. இவ்வளவு சப்ப இந்த புலி என்ன முட்டி தூக்குச்சு. வேற வழி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வித்தியாசம் பாக்குறது கலர்ஸ் தான். வாவ் 8 வலிக்கறான் இந்த புலிக்கு விதை எடுக்க வேண்டியதான். புலிங்க இது சிங்கங்க மாத்தி மாத்து குஞ்சாணி. மாத்திடா மெண்டல் குஞ்சாணி. ஏன்னா காலுக்கடியில போட்டா கூட அவன் வெடிக்க மாட்டான்ல. என்னங்க இது? என்ன ப்ரோ அவன்? ஏடா பைத்தியம். இதுல வெடி இருக்குடா. என்னங்க இது? ஏய் பாத்து. அடடா சிரிக்கிறான் அவன். ஐயோ பயங்கரமா வா இதுல மாட்டடா நீ. இதுல மாட்டலையா ப்ரோ திட்டான் அவன். ஸ்பீடா போறா. புடிச்சு போ. டாய் இது நவுருவானே. ஒரு அடி பயங்கரமா டாஷ். ஒரு அடி புடிச்சடா.
நீ ரத்தம் வந்துருச்சு நீ உண்மையாவே அடிச்சிட்டியா ஆமாடா வெண்ண என் ஜிங்கிலி எல்லாம் ஒரு பிளட் ரத்தம் ஒரு டிராப் அடி வாங்கிட்டான் ப்ரோ இவனுக்கு நினைவே இல்ல கடைசி டைம் யாரோ ஒருத்தன் அடிச்சு என்ன ப்ரோ என்னடா பிரச்சனை சின்ன பயல அதிர்ஷ்டமா இத நான் சொல்லுவேன் அதிர்ஷ்டமா இல்ல நிறுத்து என்னன்னா பண்ணாம பாருங்க நான் உனக்கு விடுறேன் உயிர் பிடிச்சுக்க போடாங்கட்டு அந்த பண்ணியை பத்தி அதாவது அட்ரீஸ சொல்றாங்க நிச்சயமா நான் உடனே எடுக்க போறேன் என்ன சொல்லுவோம் பா ப்ரோ அட்ரீஸ திட்டணும் ப்ரோ தேவையாடா ஐயோ உடைச்சுட்டாரு ப்ரோ இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கையா உயிர் தப்பிச்சு போயிரு நாயே இந்த எச்சரிக்கைகள்லாம் இது பண்ணிட்டு அப்படியே என்ன பேசிட்டு போயிடலாம் நினைக்கிறியா யாரு திமிரு பிடிச்சவன் போல இவன் சிரிக்கிற நீ ஒண்ணு என் விதியை தீர்மானிக்க முடியாது வேற வழி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிரேட்டாஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு நான் மிஸ் பண்ணிருச்சு ஓ பைப்ராஸ்னா அடி பவரா இருக்குங்க அடி வாங்க ஓச்சுடா சுட்டுறோம் போல நம்மள அப்பா ஏய் கொஞ்சம் நவுந்துங்க இவ்வளவு கலர்ஸ் வரல அப்படியே இதுதான் எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அந்த கேம்ல 1-3 விட கொஞ்சம் கண்ணு மண்ணு போட்டு கண்ணுல மண்ணு போற நாய பறறானே அதெல்லாம் எனக்கு கேரக்டருக்கு அந்த கலர் நல்லா இருக்கும் துணி வச்சு இந்த கேரக்டர் அந்த மாதிரி கலர் எரிச்சல் பண்ணடா ஃபாதர் நிமிர் கை போயிடுச்சுங்க அரக்கமே ஒரு புட்ல தான் ஆமாங்க என்னையும் ஒரு கொலை வச்சிங்கடா கடவுளே எவ்வளவுதான்டா பொறுமையா போறது என்ன பண்ணா பாத்தீங்களா அவன் ஏய் அட்டாம்பா இது வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி தான் அந்த பாத்தீங்களா இந்த பாஸே நான் டிஃபீட் பண்ணேன் இவங்க கிட்ட எல்லாம் போக முடியுமா அது சின்ன காக்கா போகும்ல முடிச்சு விட்டோம் பாத்தீங்களா இது ஒரு பாஸ் மட்டும் தான் ட்ரிக் யூஸ் பண்ணேன் மத்த எல்லா பாஸ்மே நேர்மையா தான் ஆடி பண்ணேன் 50 உருங்க எப்படியே உளுந்து ஐயோ இது ரொம்ப கஷ்டம் இந்த பாஸ்காக தான் நான் வாண்டர் ரெக்வெஸ்ட் எடுத்தேன் இந்த முடிச்சிடலாம் காத்தை யூஸ் பண்ணி முடிச்சிடலாம் ஒரு நாளே நான் லட்டி மட்டும் மாட்டு என்ன இப்ப நான் வைக்காம இருந்தா உடனே எல்லாரும் வந்து 57 அப்புறம் பேட்ச்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க ஆடுனது வந்து என்ன தடுப்பும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஆடுனேன் நான் உடலையே ஒரு கவசமாக பயன்படுத்தி ஆண்டவா காப்பாத்து ஆண்டவா இது வரைக்கும் நம்ம பண்ணவே இல்லை சை டஃப்க்கு டஃப் ஆனா பாருங்க எனிமீஸ் கூட ரெண்டு ஹெல்த் போயிருங்க அந்த கிரீச்சர் ஒண்ணா சேர்ந்து இரு வந்துருச்சு ரெக்வெஸ்ட் எஸ் தேங்க் யூ சுமன் என்ன ப்ரோ வரல வந்தாரு அப்படி போறிய செல்ல குட்டி இப்படிதான் ப்ரோ இருக்கும் சொன்னத காப்பாத்தணும்டா ஆக்சுவலா டிஃபீட் பண்ணாம கூட போலாம் அதுக்கு அப்புறம் அதே எனக்கு தெரிஞ்சு பைத்தியக்காரா ஃப்ளீ மாஸ்டர் யூஸ் பண்ணி போறேன்டா நம்ம ஃப்ளீஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவோம் நீங்க தொலைஞ்சு போன ஃப்ளீஸ்லாம் நம்ம 69 the boy the power of 69 அப்போ வந்து அவங்க இங்க வருவாங்க அந்த ஃப்ளீ மாஸ்டர் கேங்கோட வந்து வருவாங்க அப்போ வந்து தப்பிக்கலாம் ஆனா அதுக்கு அப்புறம் வருமானன்னு கேட்டா எனக்கு தெரியல 69 சை ப்ரோ இது எப்படி ப்ரோ நானே தாண்ட நீங்க ஃபுல்லா இவகிட்ட தான் போல அப்படினே உளுந்துட்டாருங்க அவரு ஐயோ இது ஓவர் லாஸ்ட் ஜட்ஜ் கூட அப்படிதான் அங்கேயுமே ஃப்ளீ மாஸ்டர் இறக்கலாம் ஆனா நான் டிஃபீட் பண்ணி தான் உள்ள போனேன் அது பண்ண முடியுமான்னு கேட்டா தெரியல அடி படுது ப்ரோ ஏனா ஃப்ளீஸ் ஸ்டார்டர்ல கூட ஜூம் அவுட் பண்ணி அடி படுது ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இது நானே பாத்துறேன் கார்மெண்ட் அப்படியே வந்திருக்கலாம் நீங்க அடின உடைப்புல சில நேரத்துல 5 ஸ்டார் சாப்பிட்டு அப்படியே இருக்கு பேட்ச் ஃபிக்ஸ் அவ்வளவுதான் ஹலோ அஜித் குமார் தப்பெல்லாம் இல்ல இதுதான் சரி இதுதான் நியாயம் இதான் நீதி ப்ரோ இப்ப மீன் பிடிக்க தெரிஞ்சவனுக்கு மீன் பிடிச்சிக்குவான் பிடிக்க தெரியாதவனுக்கு கத்து கொடுக்கலாம் தேவையில்ல நீங்க வாங்கி கொடுங்க அதான் பிடிக்கிறாங்க அவ மாத்தி சொல்றாங்க கொன்னுட்டான் ஏன் மச்சானா நண்பா சூப்பர் நல்லா சண்டை போட்டு இதுதான் ப்ரோ அசல் சிசி ப்ரோ ஆக்சுவலா நமக்கு 1 hour வேஸ்ட் பெருமை போடு பாஸ் ஃபைட் தான் அந்த கருவி நமக்கு அவங்க தான் செய்வாங்க இதாங்க தம்ப்நெயில்ல போட்டுருக்கேன் மியூசிக் பயங்கரமா இருக்குல இதோடது அண்ணன் ப்ரோ அண்ணன் அல்டர்னல் கேங்கஸ் படம் பார்த்தங்க விஷால் படம் மதகராஜா ஓடி மதகராஜா படம் தியேட்டர்ஸ்ல படத்துக்குள்ள தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கோம் அடி போடு வர வரலாம்
ப்ரோ ரெசிடென்ட் ஈவில் மாதிரி இருக்கு ப்ரோ இது கண்ணா வளர்ந்துக்கிட்டு சமையா இருக்கே ப்ரோ உங்களுக்கு இன்ட்ரோ அப்படின்னு நீதான் சிரிச்சியா மிஞ்சி போறீங்க இவங்க தான் தமிழ்ல இருக்காங்க அதான் இந்த அடுத்த பாஸ் ஓட்டிருக்கு போடல குட்டோஸ் மேடம் இவ்வளவு தைரியமா இருக்கு அதான் கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில வந்திருக்காங்க ஆனா இவங்களை கொண்டு இப்படி ஆக்கியிருக்காங்க ஃபேமிலி நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே இருந்துக்க கூடாது கத்திரி அதான் சிசர்ஸ் எதுன்னு சொன்னாங்களே சிசரா நீ நினைக்கிற சிசர் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நான் அததான் நினைக்கிறேன் நீ அதான் நினைக்கிற ஊருக்கே தெரியும் சிரிக்காத போடு மண்டி சாவுல அடிச்சு முடிச்சு விட்டுருங்க இப்பயே முடிச்சு விட்டுருங்க படுக்கும்போது அடிச்சு கொண்டு சாவடி செத்து தொலடி என்ன ப்ரோ என்ன கேம் தெரிஞ்சா கமெண்ட்ல போ அவதா செத்து இருக்கா ப்ரோ எலும்பு ட்ரை பண்ணது பாருங்க ஒட்டுடி உடல் இருந்து விட்டு தான் சாமான் வேலை செய்கிறது அதான் பெருசு என்ன பொறுத்த இததான் ஜாம்பி மாதிரியா அதான் ப்ரோ இது செகண்ட் பேஸே தனியா இருக்குங்க ப்ரோ இது தனியா செகண்ட் பேஸ் இருக்கு சாலா ஹெல்த் எதுமே இல்ல நமக்கு ஒண்ணுதான் இருக்கு இந்த பாஸ் ஃபைட்லாம் வச்சாங்க அத விட ரேங்க் 2 எண்டிங்ல ஒரு பாஸ் வரும் ஃபர்ஸ்ட் டூ பேஸ் நான் நினைச்சது ஒரே இதுல தேர்ட் அட்டம்ப்ட்ல டிஃபீட் பண்ணிட்டாங்க மத்ததெல்லாம் எனக்கு போங்க அடிச்சுக்கும் அது வாட்டி 10 அட்டம்ப்ட் ஓடு ஆனா அந்த ஆக்டோட எண்டிங்ல வர ஃபைனல் பாஸ் ஒரு பட்ட அவளே நெருப்பு தான் ப்ரோ போறா பிக்சர்ஸ்க்கு இரு வாண்டர் ரெக்ரஸ் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு பாஸ் ஃபைட் எல்லா பாஸ்ஸுமே இப்பலாம் நான் வாண்டர் ரெக்ரஸ் பண்றேன் டக் உண்மையாலும் வந்து நல்லவளா இருந்தா இப்பயே செத்து பேரு நார்மல் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரீப்பர் கிறிஸ்டல் உன்ன சொல்லடா போ பண்றது அதாவது டவுன் ஸ்ட்ரைக் கதறாத இந்த போ என்ன கதறால அந்த டேப்லாம் குடுங்க போடுங்க பட்டு சாவு எரிஞ்சு சாவு கொஞ்சோண்டு லைட்டா ஒரு நிமிஷம் போது எழுத்து குடிச்சிருங்க எனக்கு தெரிஞ்சு வாடி சாப்பா சாவு சிஸ்டர் 4 ஏதோ டைப் ஏதோ சொன்னாங்கல ஃபீமேல் முடிச்சாச்சு சிரிப்பா இருக்கு என்ன கேம் இது ஆக்சுவலா நக்கிட்டு போயிருவ கண்டிப்பா இப்படி பேசுனீங்க நக்கிட்டு போயிருவ தெரியும் மேல பாரு என்ன மேல சலந்திங்க இதான் லாலா பரினா லாலா கட சலந்தி நாட்டிண்டு போடி ஹார்னட் கூட போச்சு இதுக்கு இப்ப தெரிய போகுது ஆஹா நான் பாத்துக்கறேன் இத தனி வருவானா போடு லாலா ப்ரோ சொன்ன மாதிரி பூக்குற மாதிரி போடுது பாத்தீங்களா ஏன்னா இந்த வந்துச்சு ப்ரோ அந்த காலை உடைச்சுங்க அவ்வளவுதான் மேலே ஏறிடு கொல்லு ப்ரோ ஓடுது பாருங்க சொன்னால ஓடுது நைஸா பண்ணி போயிடலாம் அவனுக்கு சண்டை வைப்போமா ப்ரோ அவனை கூட்டிட்டு வரலாமா அங்க இருக்க அப்பா அவனை கூட்டிட்டு வாங்க டேய் கரடி போயில வா நீங்க சண்டை முடிக்கலாம் ப்ரோ வாடா டேய் நாலா பரினாவா நீ யார் பத்தலாம் வா தோசாக் மாக்கோ அதுக்கு சண்டை அவங்கள சண்டை வந்துருச்சு பாருங்க அருமையான காட்சி போடு லாட்ச் பண்ணிட்டாங்க ப்ரோ மேல இருக்குச்சு என்ன வளர்த்து போடு நமக்கான இது அது வந்துருச்சு ப்ரோ போட்டு பொறக்க எடுக்குது ப்ரோ ஷாக் போட்டு வந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேரலைஸ் பண்ணிருச்சு ஓடுது பாருங்க கருமா நான் அந்த கால் வீக் அவள அடிச்சதுக்கு அப்புறம் இதாவது காலி செஞ்சுட்டோம்ல 20 நிமிஷம் அட்வான்ஸா முடிச்சு விட்டோம் ஆனா இந்த முறை உண்மையாவே இருக்கிறது அழிஞ்சு ஒட்டு ஃபுல்லா அழிஞ்சு போயிடும் மனிதர்கள் எல்லாம் அழிஞ்சு போக வேண்டியவனுங்க தான் அவனுங்க எல்லாத்தையும் மறக்கப்பட வேண்டியவனுங்க சரியான காண்டல இருப்பான் என்ன சொல்றேன் ஆடுனேன் சரி ஓகே பாத்தீங்களா ஸ்டைல் இது பண்ணி ஆடலாம் நினைக்கிறேன் கிட்டார் ஏண்டில தம்பி இருக்கு நான் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீணா அப்படி நினைச்சு ப்ரோ பாத்தீங்களா மனுஷனா எஸ்டிட் ஆக வேண்டிய ஆளுங்க போடு சாவுடா அப்போ மண்ணி விட்டான் நல்லா இருக்குல்ல ரெண்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் சிரிக்காம வச்சு செஞ்சிருப்பாங்க பாருங்க இந்த கேம்ல அடி அவ்வளவுதானா இல்ல வேற இடத்துக்கு ஓடிடுவான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஏடா பைத்தியம் முடிச்சிச்சா உனக்கு ரெண்டு சாட்டா என்னது இன்னொரு ட்ரையல் போடுறாங்க அட பாவி புதுசா போட்டுக்கறாங்க ஒருத்தன் அவங்களோட எல்லா சர்வரையும் உடைச்சு விடுறாங்க பாருங்க ப்ரோ சுட்டு விடுறாங்க ப்ரோ ஏடா டேய் தப்பா
அடி கீழே விடா. டேய் நவரு. அவதான் காலி ப்ரோ. காலி ப்ரோ சாவுல. இன்னும் அந்த இசை பீத்திக்காரன் திருந்துற போலையே ப்ரோ. எங்க ப்ரோ அடிச்சிட்டு இருக்கான்? மேல போயிட்டான் ப்ரோ. இங்க வாழ அப்படின்னு மேல போயிட்டான் ப்ரோ. என்ன ப்ரோ கச்சேரிய முடமாட்டான் போல. ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே தூக்க ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன். சட்டை ஊத்திக்கலாம் ப்ரோ. அது போடு. கிட்டார் கடிச்சிச்சல அது போதும். என்ன ஹெல்த் பாரு. நமக்கு ஹெல்த் கம்மியா இருக்கு. ஒட்டு பார். ப்ரோ எதிர் பக்கத்துல அடிச்சறலாம் ப்ரோ. அதான். அப்படியே இருங்க. விட்டுறாதீங்க. அடிக்க மாட்டேன்னு நினைச்சு அடிக்கிட்டோம். கட்டசி பாஸ் பண்றது பாத்தீங்களா ப்ரோ. அப்பா கிட்டார் வச்சு சண்டை போட வச்சு யாரா யோசிப்பாங்களா ப்ரோ? கிட்டார் வச்சு இல்ல பேரி பண்ணாங்க ப்ரோ தப்புன்ட்டேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பேரியே வராது. இப்போ ஈக்குவல் இந்த கேமே வராது. 1v1 சென்சால இருக்கும். யா உடைச்சிருச்சு. நம்மளதா அவனுங்க நினைக்கிறேன். என்னடா பண்றீங்க? என்ன ஒரு பிளே கிட்டார். இவனா வாள கட்டு சண்டையோட கிட்டார் சண்டை கேள்வி போட்டுருக்கியா? அழுத்து போடு கமான் டேர் அச்சா அடிச்சோனே எனக்கு டக்கு மைண்ட் ஆடு சூடு. அவனுக்கு சேர்த்து போட்டீங்க. இப்ப சைடு ஆங்கிள் எத்திரத்துல சேம் ஹெல்த். வாட்டர் கம்பேட் அந்த மாதிரியான ஒரு காமிக்கறாங்கல்ல. எதனால நீ சாவ மாட்டே? வந்தா ஃபைனல் பாஸ் ஆ கேம்ல. என்ன மைக் ப்ரோ கர்மம் பிடிச்சவன். சீ உனக்கு வேணுங்க அது. அடிக்கிற அடியில தாளங்கட்ட பேந்துடணும். ஓய்யோ ஒரிஜினல் வந்துருச்சு. மண்டியா போட்டுருக்க. ஃபினிஷிங் போடுங்க. போடு ஃபினிஷிங் போடுங்க. என்ன போடுங்க. சில்லோட்ட பாத்தீங்களா? சாவுடா. ஆடி சேமராய்டா. சமுராய் மாதிரி தான் வந்தா நம்மகிட்ட. சமுராய் மாதிரி அடி பத்தல. சமுராய் மாதிரி அடிக்கிறடா மண்டையா. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எல்லாரும் பொறுமையாக பார்த்ததுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பருடன். அடுத்து என்ன பண்ணலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ப்ரோஸ். நன்றி ப்ரோ. இந்த வீடியோவில் நிறைய பெஸ்ட்டாக நினைக்கிறேன். மூச்சு வாங்குது. பாஸ் ஃபைட்னா பாஸ் ஃபைட் அப்படியே ஒரு பாஸ் ஃபைட்டுங்க. இந்த லாஸ்ட் பாஸ் ஃபைட் என்னது கிட்டார் சண்டை. இது இவன் தான் ஃபைனல் பாஸாக என்ன டெத் ஸ்டாண்டிங்கில் தெரில. கமெண்ட்டில் போட்டு விடுங்க தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இன்னும் அந்த சில்க் சாங்லேயே இருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் நிறையா பேசிட்டேன் சில்க் சாங்கை பற்றி. என்ன சொல்கிறது, அது ஒரு விக்கிபீடியா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது அவ்வளோ விஷயங்கள் சொல்ல தேவையில்லை இந்த வீடியோவில். பட் எனக்கு அப்படியே கொட்டிடணும் அப்படின்னு தோணிருச்சு. ஏன் நார்மலாகவே ஏதாச்சும் வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த வீடியோவாக இருந்தாலும் அது ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா எனக்கு ஏதாச்சும் ரிமைண்ட் ஆகுது, இல்லை எனக்கு டக்குன்னு ஏதாச்சும் தோணுது அப்படின்னா அது அப்படியே சொல்லிடுன்னு நினப்பேனா. சில்க் சாங் அந்த கேம் வந்து நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, கரண்ட்டாக அப்போ நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். அதனால் அதை பற்றி தான் சொல்லிடணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டில் அவ்வளோ ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஓட் கூட போடுங்க. லாஸ்ட்டாக கம்யூனிட்டி டேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக ரீசெண்டாக தான் அந்த இது வந்திருக்கும். அதில் ஓட் போட்டு விடுங்க. சில்க் சாங்கை பற்றி உங்களோட அபிப்பிராயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட்லேயும் போட்டு விடுங்க. நைஸ் பாஸ் ஃபைட் மொமெண்ட்ஸ் இந்த மாதிரி தமிழ் கேமிங் சேனல் நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் சொல்கிறது அது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அனுப்புகிறோம். வரேன்.